அறவிடை என்று பெயர். அறம் அறம் என்றால் என்ன? அதுக்கு பல்வேறு பொருள் உண்டு. சுருக்கமா சொல்லணும்னா அரு கூட்டல் அறம். என்ன பொருள்? அறுப்பது அறம். எதை அறுப்பதுன்னு அடுத்த கேள்வி கேட்கணும். கேட்டா என்ன பதில் வரும்? அனாதியான ஆன்மா, அனாதியான ஆணவத்தை அனாதியே பற்றி கொண்ட மூல கண்மம். உலகத்தில் மனிதர்கள் படுகின்ற துன்பங்களுக்கெல்லாம் மூல காரணம் எது? அறியாமை. வடநாட்டில் ஒரு அறவரை ஞானி தோன்றினான், அவனுக்கு புத்தன்னு பேர். அவன் சொன்னா துன்பங்களுக்கெல்லாம் எது காரணம்? அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அடுத்த கேள்வி நம்மகிட்ட வரமாட்டேன். சிந்தனை இல்லை. சைவர்கள் தோற்றார்கள். சிந்திக்காத சைவன் தோற்பார். சிந்திக்கணும், அதுதான் அறிவு, அதுதான் ஞானம். அடுத்த கேள்வி கேட்கணும். ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்றால் ஆசைப்படுவதற்கு எது காரணம்? இப்படி ஒரு கேள்வி கேட்கணும். எவனும் கேட்கல, இது வரலாம். அறியாமைதான் காரணம். எப்படி வழங்குது? திருவிழா நேரத்தில் குழந்தைய தூக்கிட்டு திருவிழாவுக்கு போறோம். அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா நிறைய பொம்மைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து இது வேணும், அது வேணும், அது வேணும் கேட்டு கண்டதன் மீதெல்லாம் ஆசைப்படும். பெற்றோர்கள் வாங்கி கொடுப்பார்கள், வாங்கி கொடுக்காமலும் இருப்பார்கள், அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப. ஆனால் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணு? இந்த குழந்தை பொம்மையை கொஞ்ச நேரம் வச்சுட்டு விளையாடும், அப்புறம் தூக்கி போட்டுடும். சில குழந்தை வீட்டுக்கும் கொண்டு வரும், அடுத்த நாள் குறிச்சு போட்டுடும். என்ன காரணம்? ஏன் முதல்ல அனுமதிக்கு வாங்கியது, இப்பொழுது ஏன் தூக்கி போட்டது என்றால் வாங்கிய பொழுது அதன் மீது ஆசை இருந்தது. அதை பயன்படுத்திய பிறகு அதுக்கு அறிவு வந்து இதனால் நமக்கு எந்த பலனும் இல்லை என்று வந்துவிட்டது, தூக்கி போட்டுருச்சு.